வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 5B 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் டு 1ல ரிமைனிங் 10 கொஸ்டின், அதாவது 11ல இருந்து 20 கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லைன்ல நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 18 பிளஸ் கொஸ்டின் எப்படி கரெக்டா போடுறது, அதுக்கான அப்ரோச் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருப்பாங்க. நம்ம கொஸ்டின் சீரிஸ் வந்து என்ன பார்த்தலாம். Question number 11. Which two sign should be interchanged to make the below equations mathematically correct னு கேட்டிருக்காங்க. இப்ப சைன் ரிலேட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம ரேண்டமா எடுத்து செக் பண்றதுக்கு பதிலா ஸோ ஏதாவது ரெண்டு ஆப்ஷன்ஸ் காமனா இருக்கான்னு பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆன்சர் வராட்ட மிச்சத்தை செக் பண்ணலாம். எதுக்குன்னா நம்ம ஆன்சர் வந்து என்னன்னா ஃபாஸ்டா கொண்டு வரதுக்கு. பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன்ஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப என்னன்னா நான் செக் பண்ணும்போது இந்த டிவிஷன்ஸ்ல வந்து ஏதாவது ரெண்டு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். மிச்சம் இருக்க சைடு, இந்த சைடு மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. நான் என்ன சொன்னோம்னா செக் பண்ணும்போது இதை நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்ப டிவிஷன்ஸ் அண்ட் வந்து என்ன அப்படின்னா மைனஸ் நான் செக் பண்றேன்னு வைங்களா. இப்ப என்ன இருக்கும், 48 இருக்கா, ரைட். இங்க 36 இருக்கு, அடுத்து 81 இருக்கு, 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு வந்து என்னன்னா 66 வரணும். இப்ப என்ன பண்றேன், கிராஸ் வந்து சேஞ்ச் பண்றேன்னா பிளஸும் மைனஸ், பிளஸ் அப்படிதான் இருக்கும், மைனஸ் வர இடத்துல வந்து டிவிஷன்ஸ் வரும். ஸோ கிராஸ் வந்து அப்படிதான் இருக்கும், டிவிஷன் வர இடத்துல மைனஸ் வரும். இப்ப இங்க நம்ம டிவிஷன் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். 36 இருக்கு, கீழே டிவிஷன்ஸ் 81 இருக்கு. கண்டிப்பா வராது. இதை நம்ம பண்ணோம்னா பாயிண்ட்ல வந்து என்ன வரும், அப்படி பாயிண்ட் வரும்போது முழு வேல்யூ நமக்கு ஆன்சரா வராது. அப்ப என்ன சொல்லிடலாம், இது வந்து என்னன்னா தப்பானது அப்படின்னு இங்கே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வேற எந்த இதுல வந்து என்னன்னா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிறது இது இல்லைன்னா இதுக்கு அடுத்த இது காமனா இருக்குது, இது டிவிஷன்ஸ் தானே. அப்ப இதே பண்ணுமே. ஸோ டிவிஷன்ஸ் அண்ட் வந்து என்னன்னா கிராஸ் இருக்கு. நான் இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 48 இருக்கு. ஸோ அடுத்து என்ன இருக்கு, 36 இருக்கு, 81 இருக்கு, அண்ட் 9 அண்ட் வந்து என்ன 2 ஈக்குவல் டு வந்து 66 இருக்கா. இப்போ 46ல வந்து என்னன்னா எனக்கு டிவிஷன் வர இடத்துல கிராஸ் போட போறேன். அப்ப பிளஸும் மைனஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ கிராஸ் வர இடத்துல வந்து என்ன நான் டிவிஷன்ஸ் போறேன். ஸோ டிவிஷன்ஸ் வர இடத்துல வந்து என்னன்னா நான் கிராஸ் போறேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவிஷன் பண்ணா 9ஆல அடிச்சா என்ன வரும், இங்க வந்து 9 வருமா, 92 வந்து என்னன்னா 18 வரும். அப்ப 48 பிளஸ் 36 நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், 84 வரும். ஏன்னா 8 6 வந்து 4 வரும், 14 1 4 3 7 பிளஸ் 1 84. அப்ப 84 பிளஸ் 18 கூட்டணும்னு வச்சுக்கலாம், எனக்கு எவ்வளவு வரும், சாரி கூட்ட கிடையாது, மைனஸ். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப நான் 84ல இருந்து எவ்வளவுக்கு கழிக்கணும், 18 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆன்சர் வருதான் வந்து கரெக்டா. இப்ப 4ஆல போகாது. அப்ப இங்க 7 வரும், இங்க 14 வரும். ஸோ 14 போச்சுன்னா என்ன வரும், 6 வரும், 7ல 1 வச்சுனா அவ்வளவுதான் 66. அப்ப கரெக்டா வந்து என்னன்னா ஈக்குவல் டு 66 வருது. அப்ப என்ன இது, ஸோ டிவிஷன்ஸ் கிராஸா வந்து என்னன்னா சைன் இன்டர்சேஞ்ச்ல கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 12. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் கிளஸ்டர் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ். ஏதோ ஒரு பேட்டர்ன் போக போது அந்த பேட்டர்ன்ல வந்து என்ன இந்த நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, லெட்டர் வந்து என்னன்னு பார்ப்போமே. இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, டி இருக்கு. அடுத்ததுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு, ஜி இருக்கு. சரி, ஏதாவது பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டி இருக்கு, அடுத்து என்ன ஆகுது, ஜி இருக்கு. அப்ப 2 லெட்டர் விட்டு வந்து என்ன ஜி வருதா. அதுக்கப்புறம் ஜில இருந்து 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா ஜி வரணும். ஜஸ்ட் அந்த பேட்டர்ன்ல வந்து எடுக்கலாம். ஜி எடுத்தாலும் அதுக்கு ஆப்ஷன் பாருங்களேன். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. அப்ப இது வராதுன்னு சொல்லிடலாம். சரி, அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜேல இருந்து 2 லெட்டர் விட்டோம்னா எம் வருது, ரைட். எம் இங்க இருக்கு. அடுத்து எம்ல இருந்து 2 விட்டோம்னா பி வருது. ஸோ பி வந்து அப்ப கண்டிப்பா அந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. சரி, செகண்ட் லெட்டர் பார்ப்போமே. இங்க ஹச் இருக்கு, இங்க ஜி கே இருக்கு. ஸோ ஹச் இங்க இருந்து என்னன்னா ரைட், இங்க வந்து என்ன ஹச் இருக்கு, அடுத்து கே 2 லெட்டர் விட்டு வந்து என்ன கே வருது. ஸோ கேக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும். அப்ப ஆன்சர் வந்து என்ன எண்ணில முடியணும். ஸோ டேரக்டா ஆன்சர் இதை எலிமினேட் பண்ணலாம். சரி, ரெண்டுக்குள்ள தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது லெட்டர் பாருங்களேன், இங்க வி இருக்கு, இங்க வந்து எஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்னா 2 லெட்டர் தாண்டி முன்னாடி வந்து என்ன எஸ் இருக்கு. ஸோ எஸ்க்கு அப்புறம் 2 லெட்டர் தாண்டி என்ன இருக்குன்னா பி தான் இருக்கணும். ஆன்சர் என்ன சொன்னா ஜேஎன்பிஎஸ் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 13. என்ன சொல்லியிருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா சிட்டிங் அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு டேபிள் போட்டுக்கலாம். ஸோ சர்க்குலர் டேபிள் வந்து என்னன்னா ஒரு என்ன 6 பேர். 1 2 ஸோ 3 4 5 6ன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, எஃப் வந்து என்ன ஃபேசிங் த சென்டர், அதுமே சொல்லிடுங்க. ஃபேசிங் த சென்டர் மீன்ஸ்னா ஸோ யாராவது ஒரு ஆளுங்க உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு ரைட் சைடு. நம்ம கை வச்சு பாருங்களேன், இது வந்து ரைட் சைடா இருக்கும், இது வந்து என்ன லெஃப்ட் சைடா இருக்கு. ஆனா இங்க ஒருத்தவங்க உட்காராங்கன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கும்னா இது வந்து என்ன லெஃப்ட் சைடா இருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன ரைட் சைடு. அப்படியே நீங்க திரும்பி உங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கை வந்து இந்த சைடு போகும், லெஃப்ட் கை. அதனால இது வந்து என்ன லெஃப்ட் சைடா மாதிரி, இது வந்து என்ன ரைட் சைடா இருக்கும். ஸோ இது வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எஃப் வந்து என்ன சொல்றாங்க, இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. எனக்கு வந்து என்னன்னா
எஃப் வந்து இமிடியேட் நெய்பர் சொல்லுங்க, எங்க வரும்னு தெரியாது. நான் அதனால என்ன பண்ணேன், ஏ இங்க வைக்கிறேன். ஸோ ஏயோட இமிடியேட் நெய்பர்னா ஒன்று எஃப் இங்க வரலாம், ஆர் எல்ஸ் வந்து இங்க வரலாம். சரிங்களா? ரைட். டி செட் வந்து என்ன, செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ, அதாவது இ இருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ இக்கு வந்து என்ன, செகண்ட் ரைட். அப்ப ரைட்னா 1 2, இந்த இடத்துல யாரு டி வரணும். அது எங்க வரும்னு தெரியாது, நான் அதனால ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்லுங்க, இ பி வந்து என்னன்னா இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஸோ அப்போ இக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட் நெய்பர். எதர் இது இந்த சைட்ல இருக்கலாம், ஆர் இந்த சைட்ல இருக்கலாம். இந்த இடத்துல யார் வரா, பி வரலாம், இங்கேயும் வரலாம், அது இங்கேயும் வரலாம். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, அண்ட் வந்து என்ன, சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சினா, யாரு இங்க சிட் பண்றான், பி தான் வந்து சிட் பண்றாங்க. பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வந்து என்ன, சி. ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரியாது, பி வந்து செகண்ட் டு த ரைட்னா எந்த சைடு வரும்னு தெரியாது, அதுவுமே ஹோல்ட் பண்ணலாம். இப்போ அந்த எஃப் ஏ ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்க எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஓகே, இது கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இப்போ எஃப் வந்து என்ன, சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டிக்கு செகண்ட் ரைட்னு வச்சுங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து நான் டி எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல நான் டி எழுதுறேன்னு வச்சுக்கேன், செகண்ட் ரைட் கரெக்டா வரும். இது ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், அப்ப இந்த இடத்துல வந்து எஃப் வரும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செக் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணி இப்படி பண்ணுவோம். டி இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க எஃப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த டிக்கும் வேற யாருக்காவது கனெக்ஷன் சொல்லிக்காங்க பாருங்க. இங்க இருக்கு டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. அதாவது இந்த இடத்துல வந்து செகண்ட் ரைட்னா யாராவது ஒரு ஆள் இந்த இடத்துல உட்காரணும். இவங்களுக்கு தான் செகண்ட் ரைட்ல தான் டி. அப்ப இ வந்து இந்த இடத்துல வருவாங்க, ரைட். இக்கு செகண்ட் ரைட்ல வந்து டி இருக்காரா, ரைட். நீங்க கை வச்சு பாருங்களா, கண்டிப்பா வரும், டி வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்கு, பி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து இ. ஆக இக்கு வந்து நெய்பர், அப்ப என்ன பி வந்து இங்க வரலாம், ஆர் எல்ஸ் வந்து என்ன இங்க வரலாமா, ரைட். ஸோ இந்த சைடு வரலாம், இல்லாட்டி இந்த சைடு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், அண்ட் வந்து என்ன, பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி. சிக்கு வந்து என்னன்னா செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ சி, நம்ம சிக்கு செகண்ட் ரைட்ல தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப நான் கண்டிப்பா சி வந்து இந்த இடத்துல போட்டாதான் எனக்கு என்ன வேணா செகண்ட் ரைட். பாருங்களேன், இது வந்து என்ன, ஃபர்ஸ்ட் ரைட் ஆகும், இது வந்து செகண்ட் ரைட் ஆகும். அப்ப செகண்ட் ரைட்ல பி இருப்பாரு, ரைட்டா. நான் சொல்ல பாருங்களேன், பி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ போட்டாச்சு. அண்ட் சி சிக்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி, அதாவது பி தான் வந்து சிக்கு செகண்ட் ரைட்ல இருக்கு, அதனால இங்கதான் வந்து பி வரும். ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம், அதுக்கப்புறம் எஃப் போட்டாச்சு. ஏ வந்து நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஸோ ஏ வந்து இக்கு வந்து இமிடியேட் நெய்பரே கிடையாது, ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல இருக்காங்க. அப்ப கரெக்ட் தான். ஹூ சிட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ இக்கு வந்து இமிடியேட் லெஃப்ட் யார், ஸோ இ இந்த இருக்குன்னா இவருக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா, சி தானே இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம், சி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் நம்ம வந்து வேற வழியே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் இன் விச் கிவன் ஃபிகர் இஸ் எம்படட். அதாவது இந்த ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷனுக்குள்ள இந்த ஃபிகர் வந்து ஒளிஞ்சிருக்கு, அந்த ஃபிகரை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொட்டேஷன் நாட் அலவுடுன்னு வேற சொல்லிட்டாங்க. சரி, இதுல எந்த ஃபிகர் இது இருக்கு, டைரக்டாவே வந்து சொல்லிடலாம், இந்த ஃபிகருக்குள்ளதான் இது இருக்கு. பாருங்களேன், இந்த கோடுக்குள்ளதானே இது இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா இதுதான் வந்து என்ன ஆன்சர் ஆகும். ஈஸியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. லுக்கிங் அட் த போட்டோகிராஃப், அஞ்சலி செட் he is the only son of my father, how is the man in the photograph related to அஞ்சலி. சரி, இதை என்ன சொல்றாங்க, அஞ்சலி தான் சொல்றாங்க he is the only son. அப்ப சன்னுனா என்ன சொல்லுவான், ஸோ சன்னுக்கான இது வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி போடுவோம். சரிங்களா? அதான் சன். ஸோ ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு போடுவோம். சரியா? இப்ப சன் he is the only son of my father அப்படின்னு சொல்றாங்களே, ஒன்லி சன் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒன்று ஃபாதருமே என்ன வரும், கண்டிப்பா வந்து என்னன்னா இந்த இதுல மை ஃபாதர்னு சொல்லும் போது அப்ப அஞ்சலியோட ஃபாதர், அஞ்சலியோட ஃபாதர் இருக்கும்போது இவங்க யாரா இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க சிப்ளிங்கா தான் இருக்கணும். சரிங்களா? இதுதான் அஞ்சலி. ஸோ இவங்க தான் வந்து அந்த மேன். சரிங்களா? இது வந்து யாருன்னா ஃபாதர். சரி, என்ன ஹவுஸ் அ மேன் இந்த போட்டோ ரிலேட்டட் அஞ்சலிக்கு இந்த மேன் என்ன வேணும் அப்படின்னா, ஒன் எல்டர் பிரதரா இருக்கலாம், இல்ல எங்கர் பிரதரா. உங்களுக்கு ஆப்ஷன்ல ஜஸ்ட் பிரதர் மட்டும் சொல்லிக்கலாம், அதனால டேரக்டா சொல்லிடலாம் பிரதர் ஆன்சர் வரும். சரியா? இப்போ எங்கர் பிரதர் எல்டர்னா தான் அங்க கன்ஃபியூஷன்ஸ், அதெல்லாம் நம்ம கொடுக்கறதுனால ஈஸியா போட்டுடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. செலக்ட் ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த தேர்ட் டேர்ம் இந்த சேமே அஸ் அ செகண்ட் டேர்ம் சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து வரப்போகுது, அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிப்போமே. இங்க 13 இருக்கு, 225 இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன் வச்சு 16 இருக்கு, ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வரணும். அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன் வச்சு 17 இருக்கு, அடுத்த ஒரு பேட்டர்ன். இந்த மூணுமே ஒரே பேட்டர்ன்ல வந்து ஃபாலோ ஆக போகுது, அந்த பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஏதாவது பண்ணி பார்ப்போமே. நம்மளுக்கு 225 வந்தாவே நம்மளுக்கு என்ன வரும், 15ஓட வந்து என்னன்னா ஸ்கொயர், அதாவது 15 × 15 225 வரும். சரி, அதாவது 225 15 இருக்குல்ல, 15 ஸ்கொயர். ஸோ 15 × 15 தான் வந்து என்னன்னா எனக்கு என்ன 225 வருது தெரியுது. ஓகே, அந்த 13ல இருந்து நான் 15 வரணும், என்ன பண்ணுவேன், 13 ஒரு 2 கூட்டுறேன், 2 கூட்டி நான் 15 ஸ்கொயர் பட இந்த பேட்டர்ன்ல வருது. அதே பேட்டர்ன் ஏதாவது ஃபாலோ பண்ணுவேன். 16 இருக்கு, 16 2 கூட்டுவோம், 18 வரும். ஸோ 18 வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்றேன். என்ன மீன் 18 பிளஸ் வந்து என்னன்னா 18 × 18 வரும். சரி, இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து 17, 17க்கு தான் வந்து என்னன்னா ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதையும் கேட்டோம். 17 பிளஸ் 2 கூட்டம் அப்படின்னா 19, 19ஓட ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 19 × 19. ஸோ 89 81 யூனிட் டிஜிட்ல 1ன்னு வரணும். ஸோ 1 இருக்கு, அப்போ 361 வந்து என்னன்னா
நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 361 வந்துடும் சரிங்களா. அப்ப என்னன்னா இதுதான் பேட்டர்ன். இப்போ 18ல வந்து என்னன்னா நீங்க 18 × 18 போடுறது பாரு என்ன பண்ணுங்கன்னா யூனிட் டிஜிட் பாருங்க. ஸோ 8 அதாவது என்ன மீனிங்னா 18 × 18 நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும், லாஸ்ட் இதுல வந்து 64ன்னு வரும். ஸோ அந்த 4 இருக்குங்க. அப்ப நம்ம லாஸ்ட் எல்லாம் பண்ணும்போது இடத்துல 4 தானே முடிய போகுது, அதுதான் யூனிட் டிஜிட். அந்த 4 இருக்கிற ஆப்ஷனை பாருங்களேன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4 இருக்கு. ஆன்சர் டேரக்ட்னு சொல்லிடலாம். 324 தான் வந்து ஆன்சர் சொல்லிட்டேன். நம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கு யூனிட் டிஜிட் எடுத்து வந்து சால்வ் பண்ணோம்னா டைம் வந்து சேவ் பண்ணலாம். சரி, 17வது கொஸ்டின். which of the following number will replace a question mark in the given series? சரி, ஏதோ ஒரு வந்து என்ன சீரிஸ் போகுது, அதையும் இதுல இருந்து கண்டுபிடிப்போமே. 10 இருக்கு, 11 இருக்கு. ஸோ இங்க வந்து 10 இருக்கு, அடுத்து வந்து 11 இருக்கு, அடுத்து 15 இருக்கு, அடுத்து 42 இருக்கு, 58, 183. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ரைட். ஸோ ஏதாவது இங்க வந்து என்ன எவ்வளவு கூடுது, +1 கூடுது. அதுக்கப்புறம் 11ல இருந்து என்னன்னா +4 கூடுது. இங்க 15க்கும் 42க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு 27 27 +27, அதாவது 15ல இருந்து 27 கூட 42, 42 58க்கு வந்து என்னன்னா +16, அதுக்கப்புறம் 58க்கு 183க்கு போட்டோம்னா பிளஸ் வந்து 125ன்னு வரும் சரியா. இதுக்கப்புறம் வந்து என்ன 1 இருக்கு, 4 இருக்கு, 27 இருக்கு, 16 இருக்கு, 125. ஒரு கண்டினியூஸ் சீரிஸா இல்ல, சின்னதுல இருந்து பெருசாவும் போல அங்கங்க மாறி. இங்க 1 4 இருக்கு, 27 வருது, அப்புறம் டக்குன்னு குறையுது, 16 இருக்கு, அப்புறம் 125ன்னு போகுது. என்ன பேட்டர்ன் தான் வருதுன்னே தெரியலையே. என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்க 1 இருக்கா. ஸோ 1க்கு வந்து என்னன்னா 1 ஸ்கொயர் போடுவோமா, லைக் 1 ஸ்கொயர் போடுவோம். இங்க 2க்கு வந்து 2 ஸ்கொயர், அவ்வளவுதான். ஸ்கொயர்ல போட்டோம்னா இப்போ 3க்கு வந்து என்ன ஸ்கொயர் போடுவோம். 3 ஸ்கொயர் போட 3 9 தானே வரும். இப்போ ஏதோ ஒரு வேற பேட்டர்ன். இப்போ 1 கியூப் போடுவோம், இங்க 2 ஸ்கொயர் போடுவோம். 3 கியூப் போடுவோம், ஏன்னா 3 × 3 × போட்டோம்னா 3 3 9, 9 3 27 வருது. அப்ப என்ன பேட்டர்னா அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து 4 ஸ்கொயர்டு வரணும், அதாவது 1 கியூப் ஸ்கொயர்டு கியூப் ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு வந்து என்னன்னா 4 16. அதே மாதிரி வந்து என்ன 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கியூப் போடுவோம். ஸோ 5 கியூப் போட்டா என்ன வரும், 5 25, 25 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5ன்னு வரும். மிச்சம் வந்து என்னன்னா 2ன்னு வரும். 2 10 125. ஸோ அப்ப வந்து 5 கியூப். அப்ப இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா 6 ஸ்கொயர்டு வரும். 6 ஸ்கொயர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. அப்ப 183ஓட 36 வந்து கூட்டுவேன். 183 + 36 கூட்டினா 219 வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர்ஸ்ங்க. 219 டைரக்டா போட்டுடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 18. A paper is folded and cut in the shown below. How will it appear in unfolded கேக்குறாங்கல்ல. சரி, இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் ஃபோல்டிங் ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ், லைக் ஒரு மிரரை வச்சு எப்படி பண்ண போகுமோ அதே பேட்டர்ன் வந்து இதுலயும் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் சரியா. இதுல என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சதுரத்தை வந்து இந்த சாய் சதுரமா கொடுத்துருக்காங்க. இத இந்த சைடு வந்து என்னன்னா ஒரு பேப்பர் ஃபோல்டு தான். இதை வந்து இந்த சைடு திருப்புறேன் சரிங்களா. இந்த பேப்பரை வந்து என்னன்னா இந்த சைடு மடக்கிறேன். மடக்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த பாட்டு மட்டும் தானே இருக்கும். ஸோ இந்த பாட்டு மட்டும் தான் இருக்கும். இந்த பாட்டை நான் என்ன பண்றேன், இந்த சைடு மடக்கிறேன் சரிங்களா. இந்த சைடு மடக்கினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இந்த இது சைடு மட்டும் தான் இருக்கும். இந்த சைடு ஒரு குண்டூசியை வச்சு என்ன பண்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் போடுறேன் சரிங்களா. ஒரு வட்டம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரை போட்டு வந்து என்ன ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி குண்டூசி வச்சு குத்தும் போது என்ன ஆகும், பின்னாடி சைடுமே வந்துடும் சரிங்களா. அந்த பேப்பர் வந்து என்னன்னா பின்னாடி சைடு வந்துடும். இப்ப வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், அந்த பேப்பரை அப்படியே திருப்புறேன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி திருப்பேன் அப்படின்னா அந்த பேப்பரை முதல்ல இந்த சைடு திருப்பேன் சரிங்களா. முதல்ல இந்த சைடு திருப்பேன், அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்து விரிப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த சைடு விரிப்பேன். அப்ப இந்த இதுக்கு இந்த சைடு போகும்போதுனா இங்க என்ன மீனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு வந்து மிரர் வச்சா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. ஹரிசாண்டலா ஒரு மிரர் வச்சுனா எப்படி ரிஃப்ளெக்ட்னா அதே பேட்டர்ன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல ஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த இடத்துல ஓ வரணும். இந்த ஸ்டார் வந்து இந்த மேல வந்துடும், இந்த ஸ்டார் இங்க வரும் சரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு மிரர் வைக்க வேண்டியதான். இந்த இடத்துல மிரர் வச்சா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே, அதாவது இந்த ஊருக்கு இந்த வட்டம் இருக்கு, இந்த வட்டம் இங்க வரும், இந்த ஸ்டார் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்துடும், இந்த ஸ்டார் வந்து இங்க வரும். அதே மாதிரி இந்த வட்டம் இங்க வரும், இந்த இடத்துல வந்து என்னன்னா ஸ்டார் வரும், இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ அது அப்புறம் வந்து ஸ்டார் வரும். ஸோ இதே தான் வந்து என்னன்னா இப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து நிற்கிறது இது மட்டும் தான் நிற்கும் பாருங்களேன். ஸோ இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு ஒரு மிரர் வச்சோம்னு வச்சுக்கோங்க, இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன ஒரு மிரர் வைங்க சரிங்களா. இந்த இடத்துல மிரர் வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஊ ஃபர்ஸ்ட் இந்த சைடு வரும், இந்த ஊ இந்த சைடு வரும், இந்த இது இந்த சைடு வரும், இங்க இருக்கிறது வந்து என்ன இந்த சைடு போயிடும் சரியா. இந்த இடத்துல செய்யறது இங்க போயிடும். ஆன்சர் வந்து இதுதான் சரிங்களா. நம்ம என்ன பேப்பர் ஃபோல்டிங்ல நம்ம வந்து மிரர் இமேஜை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ இன் சர்டன் கோடுல வந்து என்னன்னா என்ன சொல்றாங்க, பார்க் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, பென்ட் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, பிஎட் வந்து என்ன நம்பர்னு கேட்டுருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்க்குக்கு வந்து என்னன்னா இது பண்ணி போவாங்க. பி ஏ ஆர் வந்து என்னன்னா கேன்னு இருக்கா ரைட். ஸோ பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, ஆருக்கு வந்து என்னன்னா 18, கேக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதை வச்சு நம்மளால 5 1 3 2 போட முடியுமா பாருங்களேன். ஸோ
ஸோ டெஃபினட்டா வந்து என்னன்னா முடியாது. ஸோ வேற ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகுது. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சரி, இப்ப இங்க பார்க் இருக்கு, இங்க பெண்ட் இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த பிஎட் இருக்குல்ல, இந்த வேர்டு வந்து என்ன இதுக்குள்ளே இருக்கு பாருங்களேன். ஆல்ரெடி இங்க பிக்கான வேல்யூ இங்க பி இருக்கு. ஸோ பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ டேரக்டா எழுதுறான், பிக்கு வந்து 5ன்னு வருதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து இங்க இருக்கு, வந்து இங்க கொடுத்துருக்கான். ஸோ ஈக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்கான். அப்ப 5 7 ஆன்சர் பாருங்க, 5 7 3ல இருக்கு. சரி, ஓகே, இது மட்டும் எலிமினேட் பண்ண முடியுது. அடுத்து கண்டிப்பா நமக்கு ஏ வந்து 1 தான். ஸோ ஏக்கான இது வந்து என்ன, ஏக்கான வேல்யூ வந்து 1 தான். அப்போ 1 போட்டலாம். 6 இருக்கான்னு பாருங்க, 6 இங்க தான் இருக்கு. 6க்கான வேல்யூ வந்து 3 இருக்கு. டி வந்து இங்க இருக்கு. ஸோ டிக்கான வேல்யூ வந்து 9 இருக்கு. அவ்வளவு இதான் 5 7 1 3 9. அதான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம கொடுத்ததுல இருந்தே எடுத்து வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து என்னன்னா எழுதி பண்ணாம இதே வந்து என்னன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதையே வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா? Question number 20, நம்ம இதுல கடைசி questions. Which are the following options represent the correct order of the given word as they would appear in the English dictionary? So dictionary orderல வந்து பண்ணணும்னு சொல்லிருக்கேன். சரி, ஏன் GLO எல்லாமே காமனா இருக்கு. அடுத்த லெட்டர் தான் பார்க்கணும். பி வருமா ஓ வருமா? டெஃபினட்டா பி தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏ தான் வரணும். அப்ப சில பேர் என்னன்னா ஓகே இந்த இடத்துல நம்ம மறந்துடுவோம், இந்த இடத்துல இருக்கிறதே மறந்துட்டு என்ன பண்ணுவோம், ஏ தான் இருக்கு. அப்ப டெஃபினட்டா முதல்ல வந்து என்ன 3 தான் வரும்னு சொல்லிட்டு இது போட்டு போயிடும். போடக்கூடாது, ஏன்னா இங்க இதோட கட் ஆயிருச்சு. அப்ப கண்டிப்பா என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 தான் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னன்னா 3 வரணும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஏ இருக்கிறனால. சரி, ஏக்கு அப்புறம் என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஏக்கு அப்புறம் வந்து என்ன கண்டிப்பா வந்து ஈ தான் இருக்கு. அப்ப வந்து என்ன 1,3,4 வரும். ஸோ 4க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு இது 2ஆ இருக்கலாம் இல்ல 5ஆ இருக்கலாம். 2க்கும் 5க்கு தான் இப்ப போட்டி. இங்க GLO அடுத்த லெட்டர் எங்க, இங்க பி இருக்கு, இங்க வந்து ஓ இருக்கு. கண்டிப்பா பி தான் வரும். அப்ப என்ன வரும் 2, வந்து 5 வரும். ஸோ 1 3 4 2 5 இதுதான் வந்து என்ன பேட்டர்னுக்கான இது. சரியா? ஸோ நான் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல போட்டா இந்த கொஸ்டின் போட்டலாம். இது வரைக்கும் 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா 11ல இருந்து 20 பார்த்தோம். ஸோ 11 இந்த 10 கொஸ்டினுமே வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு டஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரீசனிங் பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சுனாலுமே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நம்பர் சீரிஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அட்டன் பண்ணுங்க, இதுலயே ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிக்க, ஸ்கிப் பண்ணிக்கங்க. அட் எண்ட் டைம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன திருப்பி வந்து பாத்துங்க. ஏன்னா ரொம்ப டைம் வந்துன்னா அதுல கொடுக்காதீங்க, அதுக்காக சொல்றதுதான். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த ஷிஃப்ட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி, கொடுக்குற வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.